ஹாய் கைஸ், நம்ம தமிழ் வீடியோ டாக்டர் ஸ்டோனில் சீசன் 3ல எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, மறக்காம ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நல்லா இருக்கு மியூசிக்கு. ஓ, கேமராவை கண்டுபிடிச்சதால நமக்கு ஆயில் தேடுற வேலை இன்னும் சுலபமா முடிஞ்சிருச்சு. இந்த சேர்த்துக்கு ஒரு ரூமே தேவைப்படும் போல இருக்கு. உங்களுக்கு இவ்வளவு உதவியா இருக்கா? கொஹாக்குவோட பார்வை நல்லா இருந்ததால நம்ம அதை நம்பியே செய்ய வேண்டியதா இருந்தது. கிரவுண்ட் சர்ச் டீம், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ஹலோ, ஃபியூஜி மலைப்பகுதி பக்கத்துல ஒரு நதி இருக்குதே, அங்க ஏதோ ஒண்ணு மட்டும் போட்டோல கலங்கலா இருக்கு. அத மட்டும் பார்த்துட்டு சொல்லுங்க. சொல்லிட்டல, நாங்க பாக்குறோம். குளிர்காலம் வரதுக்குள்ள தேவையான அளவுக்கு போட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்திருப்போம். ஏன்னா பனி ஃபுல்லா மறந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம தேடுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படின்னா நிலத்துல ஒருங்கிக்கிட்டு இருக்க கருப்பு உயரத்தை அதுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் ஆயில். என்னாச்சு? என்னடா இது? இந்த ஆயில் எங்க இருக்கோ? செஸ்ட்நட்ஸா? பனிக்காலம் வரத்துக்கு முன்னாடி இந்த போட்டோ எடுத்தது ரொம்ப நல்லதா போச்சு. இலையுதிர் காலம் வந்துருச்சு. அறுவடை செய்யறதுக்கு ஏத்த காலம். வெறும் சில மாசத்திலே அற்புதமா வளர்ந்துட்டோம். இந்த கோதுமை வேற லெவல்ல இருக்கு. உலகம் முழுக்க இது பிரதானமானதுன்னு சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப இத வச்சு ஒரு விருந்தையே உருவாக்கலாம். 8 மாசத்துக்கு தங்கணும். இவனா? சரி சரி, இதுக்கெல்லாம் கவலைப்படாத. அதான் நான் இருக்கேன்ல, உன் வேலையை சேர்த்து நானே பாக்குறேன். உனக்கு மட்டும் எங்க இருந்துதான் இவ்வளவு குலம் கிடைக்குதோ தெரியல. வேட்டையாடுறதை விட விவசாயம் பண்றதுல லாபம் அதிகமா தான் இருக்கு. கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. எத்தனை பேரை எழுப்பினாலும் சமாளிச்சுக்கலாம்னு அப்ப சொன்னாங்களே, அது எனக்கு இப்பதான் புரியுது. மனித இனத்துக்கு தேவையான பிரதானமான பயிர் வகை நமக்கு கிடைச்சதுனால நம்ம பிரான்சோவை வச்சு ஒரு 3 ஸ்டார் ரெஸ்டாரண்ட் வச்சிடலாம். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. உடனே அதுக்கு தேவையான மெனுவை ஏற்பாடு பண்றேன். இன்கிரிடியன்ட் தேட போட்டோஸ் பார்க்க அனுமதி கொடுங்க. நல்ல ஐடியா தான். ஏற்கனவே இந்த போட்டோ இங்க இருக்கவங்க எல்லாம் ஒரு முறைக்கு பல தடவை பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. அதனால உனக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. மனிதர்களுக்கு தேவையான உணவு கிடைச்சிருச்சு. அடுத்தது கேஸ்லின் அதை தேடி கண்டுபிடிக்கணும். இவ்வளவு கஷ்டப்பட்டதுல நம்ம தெம்ப வேலை பக்கம் உணவு கிடைச்சிருச்சு. அது மட்டுமா, திங்கிறதுக்கு சுவையான உணவு கிடைச்சிருச்சுல. யோசிச்சு பாரு, ஒரு கேவியர் இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும்னு. இங்க பாரு, அதுக்கெல்லாம் நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் தேவை. அதனால இங்க என்ன இருக்கோ சாத்திக்கிட்டு சாப்பிடு. அதான் இருக்காது அவளுக்கு ஒட்டி. அதெல்லாம் முடியாது. நீதான் இந்த மாதிரி சொல்ற. ஆனா பிரான்சோவோட வாயில இருந்து நான் இந்த மாதிரி கேட்கவே இல்லையே. அம்மா எல்லாத்துக்கும் ரெடி. இப்ப இருக்கிற பொருட்களை வச்சு உயர்தரமான ஒரு உணவை செஞ்சு தரேன். பொறுத்து இருந்து பாருங்க. உங்களுக்காக நீங்க கேட்ட மாதிரியே பிளாக் ட்ரஃபிளோட போர் ரிலட்ஸ் செஞ்சு கொடுக்கறேன். ஒரு விதத்துல உதவி இல்லாம இது செய்யறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால இந்த இடத்த பத்தி நல்லா தெரிஞ்ச 2 பேரை எனக்கு உதவி செய்யறதுக்காக இஷிகாரி வில்லேஜ்ல இருந்து வர சொல்லியிருக்கேன். இடத்த பத்தி நல்லா தெரிஞ்சவங்களா? வந்து பொண்ணா குட்டி பொண்ணு. ஓ, ரெண்டு பிசட காணாங்க. இவ கூட கூட்டு சேரணும். என்ன நடக்க போகுதோ? பிரான்சோ எல்லாத்தையும் கவனிச்சுக்குவா. அவ்வளவுதான். இது வந்து
இவ்வளவு பெருசா குமிழ் வச்சு பார்த்தாலே என்னன்னு தெரியல. ஆனா அது வேறதா இளமலை தேய்ச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது போராதான் இருக்கணும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலரை வச்சு எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களோ. கஷ்டம்தான். அடி பாவி. ஓ, பண்ணையுமா? மாமிசத்தெல்லாம் சேர்த்து வச்சிட்டீங்க. அது பண்ணி 2 இருக்கு. அதெல்லாம் பிளாக் டைமண்ட்ன்ற பேர்ல வச்சு எவ்வளவு விற்பாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க பக்கத்துல இருக்க காடுகள்ல அது ரொம்ப சுலபமாவே நமக்கு கிடைக்கும். ஜப்பான்ல இருக்கு. நிஜமாவா சொல்றேன்? எனக்கு புரிஞ்சது. பிளாக் மஷ்ரூம்ஸ் தானே? இந்த ஏரியல் போட்டோஸ் வச்சு தானே போர் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி என் பார்வையை வச்சு அந்த பிளாக் மஷ்ரூம்ஸ் எங்க இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். சின்னதா இருக்கிற மஷ்ரூம்லாம் அந்த போட்டோல தெரியுமாங்கிறது சந்தேகம் தான். என்னதான் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். விடுடா. யாருக்கு தெரியும்? கொஹாக்கு மனசு வச்சா எதை வேணாலும் கண்டுபிடிச்சிடுவா. ஓ, எல்லாரும் சொல்ற மாதிரி அவளோட பார்வை திறன் அதிகமா இருக்கிறது என்னமோ உண்மைதான். இருந்தாலும் கொஹாக்கு பிறந்ததுல இருந்து இந்த காட்டுப்பகுதியில வளர்ந்ததுனால அவளோட பார்வை திறனோட சேர்த்து சுத்தி என்னென்னலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல பெரிய கில்லாடி. இருந்தாலும் இதுல பார்த்து கண்டுபிடிக்கிறது அந்த பிளாக் டைமண்ட்ஸ். ஓ, அந்த போட்டோவே கலங்களா இருக்குன்ற அதுல எப்படி நீ கண்டுபிடிச்ச? அப்படின்னா இதுல இருக்க அந்த கருப்பு புள்ளி என்னன்னு சொல்லுங்க. ஆஹா, நீ சொன்ன அப்புறம் தான் எனக்கே சந்தேகமா இருக்கு. இதோட அளவை வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு குட்டை மாதிரி எனக்கு தெரியுது. அதே எண்ணெயா இருக்கலாம். அப்படின்னா அது நிலத்துல இருந்து கருப்பு கலர்ல இது தெரியுது. அப்படின்னா இத்தனை நாள் நம்ம கஷ்டப்படுறதுக்கான பலன் கிடைச்சிருச்சு. இத்தனை நாளா நம்ம தேடிட்டு இருந்தோமே அந்த புதையல் தான் இது. சகாரா ஆயில் ஃபீல்ட்ஸ். அந்த போட்டோ கலங்களா இருக்கிறதுனால அந்த இடத்தை தேடி இருந்துச்சுன்னா வேற லெவல்ல. பிரச்சனையே இல்ல. அதை சுத்தி இருக்கிற இடத்தை மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். அதை வச்சு அது எங்க இருக்குன்னு துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபர்ஸ்ட் இவன்ட்ட காட்டியிருக்கலாம் போல இருக்குது. நம்மளால செய்ய முடிஞ்சது உதவிதான். இங்க பல பேர் தேடுதலுக்காக போயிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல உணவை நாம செஞ்சு கொடுக்கலாம். ஆனா அந்த ட்ரஃபிள்ஸ்க்கு தேவைப்படுற பிளாக் டைமண்ட் தான் நம்ம இன்னமும் கண்டுபிடிக்கலையே. நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம புடிச்சிட்டு வந்தோமே இந்த போர்கள், இதுங்களுக்கு பிளாக் ஜுவலோட வாசனை தெரியும். அறிவியலை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. ஆனா நான் ஒரு ஷெஃபா இருக்கிறதால பொதுவான விஷயம் ஒண்ணு தெரியும். ட்ரஃபிளோட வாசனை இருக்கே, அது போர்களோட பாலின வாசனைக்கு ஏத்த மாதிரியே இருக்கும். அந்த வாசனையை வச்சு நிலத்துல ட்ரஃபிள்ஸ் எங்க இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடும். நீங்க சமையலுக்கு மேல தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. எனக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு. இது இது எனக்கு தான். நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, இதுக்குதான் ட்ரஃபிள்ஸை தேடுறதுக்கு நம்ம போர்ஸையும் பிக்ஸையும் பெருசா பயன்படுத்துறதே இல்லை. அட பரவாயில்ல, விடுங்க பிரான்சுவா. நாங்க 2 பேரும் இருக்கோம்ல, உங்களுக்கு தேவையானதை நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்கறோம். அந்த வாசனை எப்படி இருக்கும்னு சாக்குக்கு ஒரு தடவை நம்ம காட்டினா போதும். கண்டுபிடிச்சிருச்சா? வேலைக்காகல. அடச்சா, இந்த போட்டோ மட்டும் தெளிவா இருந்திருந்தா பிரச்சனையே வந்திருக்காது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோர்ந்து போயிட்டேன். இவ்வளவு பெருசா இருக்கிற காட்டுக்குள்ள ஒரு சின்ன குட்டையை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அங்க இருக்கிற மாதிரியே இருக்கு. குறுக்குல நம்ம தேடுறது கஷ்டம் தான். பனி ஒரு வாட்டி பெஞ்சதுன்னா அப்புறம் எந்த கொட்டையா இருந்தாலும் தடை இல்லாம மறைஞ்சிடும். அதனால அதுக்குள்ள நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வர்றது பிரயோஜனம் இல்லாம போயிடும். எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியலையே. நான் எதையோ ஒண்ணு மிஸ் பண்றேன். அது என்னன்னு தெரிஞ்சா போதும். என்னங்கிறத நல்லா யோசிச்சு பாரு. அப்படின்னா நீங்க கேட்ட மாதிரி போர் ரியல்ஸ பிளாக் ட்ரஃபிள் வச்சு நான் செய்யறேன். ட்ரஃபிள்ஸ்க்கு என்ன பண்றது? பிளாக் டைமண்ட்ன்ற பேர்ல விலை அதிகமா வச்சுதான் அதை விற்பாங்க. இந்த ஏரியல் போட்டோ வச்சுதானே போர்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அப்ப இந்த இடத்த சுத்தி தான் அதுவும் இருக்கணும். நீங்க சொன்ன எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஆனா ட்ரஃபிள்ஸ் இன்னும் நம்ம கண்டுபிடிக்கலையே. நீ எதுக்கும் கவலைப்படாத. நாம புடிச்சு வச்ச போருக்கு பிளாக் ஜுவலோட வாசனை எப்படி இருக்கும்னு தெரியும். அதுங்களுக்கு வாசனை எப்படி இருக்குன்னு தெரியும். நமக்கு போஸ் தேவை. ஏன்னா அதை வச்சுதான் 1872ல சகாரா ஆயில் ஃபீல்ட்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படியா? அதுக்கும் இதுக்கும் என்னதான் சம்பந்தம் இருக்கு?
காட்டு பண்ணைகளை பொறுத்த வரைக்கும் சேத்துல விளையாடுறது அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வச்சுதான் நிலத்துல என்ன வித்தியாசமா இருக்குன்னு பார்க்கும்போது ஆயில கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்பதான் அவங்களோட காட்டு பண்ணிய ஓட விட்டு அது பின்னாடி போய் பார்த்தாங்க. ரஃபல்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இனி ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான உணவை செய்யலாம்ல? வேலையை சீக்கிரம் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி போரோட மாம்சத்தை வேக வைக்கணும். சூடே போட்டாங்கல்ல. என்ன இந்த போர் மேல வினோதமான ஆயில் ஸ்மெல் வருது? அதேதான். நல்ல வேலை 90 ரூபாய் நேரம். தெரிஞ்சு பண்றதா நினைச்சா அவளுக்கே தெரியல அது என்னன்னு. நீ வழக்கமா சேத்துல படுத்து விளையாடுவல்ல, அங்க எங்களை கூட்டிட்டு போறியா? ஏன்னா அந்த இடத்துல தான் பிளாக் ஜுவல் ஆயில் இருக்கு. கூட்டிட்டு போறேன். என்னடா இது என்ன நடக்குதுங்க? அப்படி போடு, சொன்னது அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறா. உனக்கு செய்யறதுக்கு ரொம்ப நன்றி சகாரா. சகாராவா? அதுக்குள்ள இந்த காட்டு பண்ணிக்கு பேர் வச்சிட்டியா? அது நம்ம உணவு தானே. நண்பர்களை உருவாக்கணும்னு நம்ம வாரி சொல்லி கூட்டின்னு போறீங்க, அது உனக்கு ஆச்சரியமா இல்லை? அந்த போட்டோ இடமா? ஆமா, கொப்பளிக்குது. இதுதான் நான் பார்த்த இடம். ஏரியல் போட்டோல கருப்பா வித்தியாசமா இருந்த மர்மமான இந்த கருப்பு குட்டை இதுதான். செக்கு என்ன பண்ற? எரிய வைக்கலாம். அதேதான். கருப்பா இருக்கும் அந்த களிமண்ணு தண்ணியா இருக்கணும் பார்த்தா பத்திக்கிச்சு. தொலை போட்டு எடுக்கணும். பயன்படுத்தக்கூடிய எரிபொருள். அதேதான். எந்த தொழில்நுட்பமும் இல்லாத இந்த கற்காலத்துல கிங் ஆஃப் ரிசோர்சஸ் ஆயிலே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சகர ஆயில் ஃபீல்ட்ஸ கண்டுபிடிச்சாச்சு. எப்படா பண்ணி அதுக்குள்ள அடப்பா இல்லை. ஆனா பிரான்சுவா உன்னை இப்ப மனசாட்சி இல்லாம சமைக்க போறா. பிரான்ஸ்வா, எங்க எல்லாருக்கும் ஷெஃபா இருக்கிறது நீங்க தான். அதனால சொல்லுங்க, இத நம்ம சமைக்கலாமா? வேண்டாம். சந்தோஷம். அது மேல இருந்து ஆயில் ஸ்மெல் வருது. அதனால உணவுக்கு அது ஏத்தது கிடையாது. கேட்டல, இனி அது நல்லா பண்ணி ஆயில முக்குங்கடா. எவ்வளவு பெரிய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்காக உங்களை நாங்க பாராட்டியே ஆகணும்ல. கரெக்டு தான். ஆனா உன் மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை சொல்லு. என்னது? வேற என்ன இருக்கோ எல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான். இந்த ஆயில வச்சு முதல் சோதனை ஆரம்பிச்சிருக்கோம். ஓ, வினியா செஞ்சு ட்ரெஸ் பண்ணி பார்க்கறாங்க. போட் இருக்கு, ஆனா இன்ஜின் எங்க இருக்குன்னு தானே நீ இப்ப கேட்க வர? இந்த ஸ்டார்லிங் இன்ஜின் சொல்லுவாங்க. சுகாசாவா வரைய வைக்க ஸ்டார்லிங் ரெஃப்ரிஜிரேட்டரை நம்ம உருவாக்கணும்ல. அதுல பிஸ்டனை வச்சு பம்ப் பண்ணும்போது டெம்பரேச்சர் வித்தியாசமா இருக்கும். அதுதான் நான் இதுல ரிவர்ஸ்ல பயன்படுத்துறேன். டெம்பரேச்சர்ல வித்தியாசமா இருக்கிற இன்ஜினை இப்படி யூஸ் பண்ணும்போது இந்த போட் ரெண்டுமே செஞ்சிடறானுங்க, எதுவுமே காட்டுறது இல்லை. கடலுக்கு போலாம். அது சகர ஆயில் ஃபீல்ட்ல இருக்க ஆயிலோட குவாலிட்டியை பொறுத்து தான் இருக்கு. அப்படின்னா அந்த இன்ஜின் குள்ள ஊத்துறது சேஃப் தாங்கறியா? என்ன லவ் போஷன் வாசனை வருது? என்ன செக்கு யாரையாவது காதலிக்கிறியா என்ன? என்ன லவ் போஷனா? டைஜு, நீ ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது, ஆனா புரியல. ஞாபகம் இல்ல? நீ அன்னைக்கு எனக்காக ஒரு திரவத்தை பண்ணி கொடுத்தல்ல? அது இருந்ததால தானே யுசிரியா கிட்ட என் விருப்பத்தை சொன்ன. அந்த நேரத்துல தான் நம்ம எல்லாருமே கர்சைகளா மாறணும். இதை மட்டும் நீ பயன்படுத்தினா உன் பேரமௌண்ட் பீக்குக்கு போயிடும். சுருக்கமா சொல்ல போனா இது ஒரு லவ் போஷன். இதை நீ யூஸ் பண்ணா உனக்கு மன அளவுல தெரியும். வாசனையா வருது. அட ஆமால, அப்ப நான் அதை உன்கிட்ட லவ் போஷன்னு சொன்னேன். அதை என்னமா நீ நம்பிக்கிட்டு இருக்க? அறிவு கெட்டவனே, அது கேஸ் சொல்லிடுறா. என்னது? என்ன ஏமாத்திட்டியா நீ? இந்த உண்மையை மட்டும் நான் உன்கிட்ட சொல்லாம இருந்திருந்தா இந்த வாசனையை பார்த்து அதுதான் நீ நினைச்சிருப்பல. பரவாயில்ல, அதுவும் நல்லதுதான்.
சகர ஆயில் ஃபீல்ட்ல இருக்க ஆயிலையும் நான் அன்னைக்கு பிளாஸ்டிக் பாட்டிலோட கேப்பை வச்சு கேசலினா உருவாக்கினே. அதுல இருக்கிற மாதிரி 5 to 12 அளவுக்கு அதே கார்பன் கான்டென்ட் தான் இதுலயும் இருக்கு. அப்படின்னா சேக்கு, கடைசியா அந்த உலகத்துல நீ அறிவியலை பயன்படுத்தி உருவாக்குனது கேசலின் தானா? பரவாயில்ல, இப்ப இந்த புது உலகத்துல நீ விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறியா? அது நமக்கு நல்ல விஷயம் தான். அதை வச்சு இந்த வாட்டி நம்ம நினைக்கிறத சாதிக்கலாம். சூப்பரு. வண்டி கிளம்பிடுச்சு, எல்லாரும் வந்து ஏறுங்க. பாருங்களா, ஆயில் போட்டது செம்ம ஸ்பீடு. புது உலகத்தை நாம கைக்குள்ள கொண்டு வர அவ்வளோ பெரிய போட் நவரும். பயன்படுத்தி கடலையே நாம ஆளுவோம். வண்டியில் போயிட்டாங்க, வானத்தில் போயிட்டாங்க, தண்ணியிலையும் போயிட்டாங்க. தொடுவானத்தை தாண்டி நம்ம சில கிலோமீட்டர் தூரம் தாண்டி தான் வந்திருக்கோம். இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையிலேயே இந்த மாதிரி கடலுக்கு நான் வந்ததே இல்லை. நல்ல தனிமையா இருக்கு. இந்த மொத்த உலகத்திலையும் நாம மட்டும்தான் இருக்கோன்ற உணர்வு ஏற்படுது. ஆமா, 8 மாசம் கடல்ல போனா தெரியும். 100% தனியா தான் இருக்கும். நான் நினைச்சது சரியா போச்சு. இங்க இருந்து பார்க்கும்போது நம்ம எங்க இருந்து வந்தோம்னு தெரியல. நம்மளால திரும்பி ஊருக்கு போக முடியுமா? ஏன்னா கடலை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்துட்டோம்ல. இது பிரமாதமா இருக்கு. திசை கருவி இருக்கு. கவலையே படாத. அதான் சாக்ஸ்டண்ட் இருக்குல்ல, யாரோ அதை வச்சு சரியா பார்க்க முடியாதுன்னாங்க. அதை வச்சுதான் நம்ம உயிரை பணைய வச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அதை பயன்படுத்தி தான் துல்லியமான கோஆர்டினேட்ஸை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அதெல்லாம் சரி, இப்ப நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது நீ என்ன செய்ய போற? ஜிபிஎஸ் உருவாக்க போறோம். எப்படி? அப்படின்னா நீங்க எங்க இருக்கீங்கன்னு சேட்டலைட்ஸை பயன்படுத்தி துல்லியமா கண்டுபிடிக்க போன்ஸ் அப்புறம் கார்ல இருக்க நேவிகேஷன் சிஸ்டம். அது காரணம் என்னது? சேட்டலைட்டுக்கு என்ன பண்றது? வேற நான் என்ன சொல்ல வரேன்? அதனாலதான் நிலப்பரப்புல இருக்க மிகப்பெரிய இடத்தை நம்ம அடிப்படையா வச்சு ரேடியோ பீக்கன் அந்த இடத்துல வச்சிருக்கோம். அப்படியா? ஓ, இது எப்படா வந்துச்சு? தண்ணீரை சுத்துற இந்த சக்கரம் பேட்டரியை விட சக்தி வாய்ந்தது. இது மூலமா தான் செல்போன்களுக்கு சக்தி கிடைக்குது. தாத்தாவை கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளவு தூரத்துக்கு வருது? தெரியல, நடந்துச்சு. நம்ம சோனார் ஆபரேட்டரான யூகி அதை எல்லாத்தையும் கவனிச்சுப்பான். இதுதான் டைஜ் வச்சிட்டு இருந்தான். கையில வச்சிருக்க ஆண்டனாவை அப்படியே இப்படியே சுத்திக்கிட்டே இரு. அப்பதான் தூரத்துல இருக்க சிக்னலை வச்சு நம்மளால கணக்கிடவே முடியும். நீ இது வரைக்கும் பண்ண எல்லா பொருட்களை விட இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, பெரிய விஷயம். கடலை நோக்கி நீங்க எல்லாரும் எந்த திசையில போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? ஓகே, சொல்லிட்டா போச்சு. இங்க பாரு ரூரி, நீயும் குரோமும் பேசின முதல் போன் கால் உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப குரோம் வெக்கப்பட்டதுனால அவனோட உணர்வை உங்ககிட்ட சொல்ல முடியாம தவிச்சானே. இது பிரமாதமா இருக்குல்ல ரூரி? சயின்ஸ் அட்டகாசம். அதே மாதிரி நீ இந்த தடவை முதல் முறையா கடல் கடந்து போன் பேச போற. இந்த தருணத்துல உன் மனசுல என்ன இருக்குங்கிறத அவன்கிட்ட சொல்லு. ஒரு பொண்ணா இருந்துகிட்ட எப்படி என் உணர்வை சொல்லுவேன்னு யோசிக்காத. மனசை விட்டு நீ சொல்லு. என்னோட உணர்வை நான் சொல்லணுமா? என்ன வளர போதோ? என்னடா வரலையே பார்த்தா வந்துருச்சா? இந்த மாதிரி ரேடியோல நாய்ஸ் வரதெல்லாம் சகஜம்தான். இது நாய்ஸ் கிடையாது. சிக்னல் யாரோ தராங்க. என்னது இது? திடீர்னு எங்கிருந்து ஒரு சக்தி வாய்ந்த சிக்னல் வருது. இது முழுமையா இல்ல, அதனால எங்க இருந்து வருதுன்னு தெரியல. கோட் வேர்ட் மாதிரி இருக்கு. இது பிளாஸ்மா மாதிரி இருக்கா? இல்ல, இது இயற்கையான நிகழ்வு இல்ல, யதார்த்தமாகவும் நடக்கல. இந்த ஃப்ரீக்வன்சியை யாரோ வேணும்னு செய்றாங்க. அப்படின்னா நம்ம சக்தி வாய்ந்த பீக்கர்ல இருந்து சிக்னல் வரதை யாரோ கவனிச்சு வேணும்னு இந்த மாதிரி தடையை ஏற்படுத்துறாங்க. கொஞ்சம் யாரோ அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? யாரும் வரக்கூடாதுன்னு. நம்மள மாதிரி மனிதர்கள் இருக்காங்கன்னா அப்போ ஒரு வேலை கோட் வேர்ட் மாதிரி இருக்குது எனக்கு.
கொஞ்சம் இருங்க. இது மோர்ஸ் கோடு தானே? அதேதான். நமக்கு ஏதோ அவங்க மெசேஜ் தராங்க. இவன் நீர்மூழ்கி கப்பல் ஒர்க் பண்ண வச்சு தெரியணுமே அவனுக்கு அம்புக்காரன். சிக்னலை தான் அவங்க அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இது W தானே? H WHY. உனக்கு எப்படா தெரியும்? Y Y. ஜெரி மனிதர்கள் எல்லாரும் கர்சலையா மாறினதுக்கு காரணம் நீதானா? அனுப்புறான் கூட. ஒன்னதான் சந்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். 3700 வருஷமா இந்த நேரத்துக்காக காத்திருந்தேன். இனி கதை எப்படி போகுதுன்னு பாரு. ஸ்டார்டிங்கில் ஹாப்பியாக நல்லா போச்சுங்க. இந்த பக்கம் ஆயிலும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஃபுட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு, விவசாயம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க, அறுவடை பண்ணிட்டாங்கன்ட்டு ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருந்தது. போட்டும் தயாரிச்சிட்டாங்க. நம்ம வானத்துலேயும் பறந்துட்டோம், தரையிலையும் கார் வச்சு ஓடிட்டோம், கப்பலை ஓடிட்டோம்டா, எல்லாத்துலேயும் கால் வச்சிட்டோன்ற மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. இவன் திடீர்னு ஜிபிஎஸ்ன்னும் போது ஷாக். என்னடா இவன் பேசிகிட்டு இருக்கான், இவன் என்னது போட் செய்யறதுக்கு முன்னாடி ராக்கெட்லாம் செஞ்சுன்னு இருப்பான் போல இருக்குன்னு அப்படிலாம் நினச்சிட்டேன். பார்த்தா டவர் அதுக்குள்ளே ரெடி பண்ணி இதெல்லாம் எப்போ பண்ணாங்கன்னே தெரியல. பார்த்தா அது வேறு லெவலில் இருக்குது. அந்த சிக்னல் பேஸ் பண்ணி இப்போ அங்கேருந்து ஒரு கோடு வருது. அது ஃபஸ்ட்டே இந்த என்னடா சிக்னல் ஒரு மாதிரி விட்டு விட்டு வருது, ஏதோ கோடு மாதிரியே இருக்கேன்னு நினச்சேன். பார்த்தா அது ஃபைனலி அதுதான். இது சொல்லப்போனால் இந்த நீர்மூழ்கி கப்பலில் ஒர்க் பண்ணானே அந்த அம்புக்காரன் வந்து அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். அவனுக்கு தான் இது தெரியணுமே. பட் ஃபஸ்ட்டு ஜென்னு கண்டுபிடிச்சான். அதுவும் அவனுக்கு அந்த கோடும் தெரியுது. எப்படா உனக்கு தெரியுன்ற மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே செங்கு வந்து இந்த ரே அனுப்பினவனாக தான் இருக்கணுன்றான். வேறு யாருனா கூட இருக்கலாமே, அவனாக தான் இருக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ என்ன சிக்னல் அனுப்பிச்சிருக்காங்கன்றது தெரியல. ஏதோ சொன்னான், பட் அது என்னன்றது தெரிஞ்சால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்களா, இல்லை நம்மள மாதிரி அந்த சைடு யாருனா கண்டுபிடிச்சி யாருனா சொல்கிறாங்களா, இல்லை செஞ்சவன் தான் அதை அனுப்புகிறானான்றது தெரியல. அதுக்குள்ளே அவ்வளோ தொலைவு போய் அதுக்குள்ளே சிக்னல் அனுப்புவான்றது ஷாக்கிங்காக இருக்குது. இது டேஞ்சராக இப்போ நல்லதுக்கான்றது தெரியல. அது கோடு படித்தா தான் மேபி நம்மளுக்கு விஷயம் தெரியும் நினைக்கிறேன். இதில் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் தெரிய வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆயில் வந்து இந்த பண்ணி இந்த காட்டு பண்ணியை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்கன்றது சத்தியமாக தெரியாது. இப்படி தான் வந்துச்சா போலகுது. அதுவுமே நல்ல விஷயமா இருந்ததுங்க. ஒன்று நம்மளுக்கு நேச்சுராகவே ஹெல்ப் பண்ணுன்றது. ஒரு அனிமல் இதே மாதிரி தான் குரங்கும், அது தண்ணிக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ பண்ணி வந்து ஆயிலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்றது இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, இதில் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.